Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் இளம்பெண் மாயமான நிலையில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கருவேப்பம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த செல்வம் மங்கை தம்பதியின் மகள் தீபா. இவர் திங்களன்று இரவு உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வருவதாக கூறிய நிலையில் வெகு நேரமாகி வீடு திரும்பவில்லை. இதையடுத்து அவரது பெற்றோர் உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். எனினும் புகார் தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போலீசாரின் அலட்சிய போக்கை கண்டித்து காவல் நிலையம் எதிரே அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி ஊழியர், சமையலர், உதவியாளர் ஆகியோருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7,850 உடன் அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. அரியலூர், சிவகங்கை, விருதுநகர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் காணை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் புதிய கட்டிடம் கட்டுமான பணிகள் முழுமை பெறாமல் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஊராட்சி துறை சார்பில் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய புதிய அலுவலகத்தை ஸ்டாலின் காணொலி காட்சி வழியாக திறந்து வைத்தார். கழிவறை, செப்டி டேங்க், குடிநீர் குழாய் உள்ளிட்ட பணிகள் நிறைவடையாமல் உள்ள நிலையில் மக்கள் குறித்து சிந்திக்காமல் வெற்று விளம்பரம் தேடுவதற்காக திமுகவினர் இக்கட்டிடத்தை அவசரமாக திறந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ரயில்வே மேம்பால பணி மந்தகதியில் நடைபெற்று வருவதால் ரயில்வே கேட்டை கடக்க முடியாமல் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக ஒரகடம், ரவுண்டானா மற்றும் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் அனைவரும் இந்த ரயில்வே கேட்டை கடப்பதற்கு நீண்ட வரிசையில் காத்து கிடக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே ரயில்வே மேம்பால பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் தினசரி காய்கறி சந்தையில் திடீரென காய்கறிகளின் விலை உச்சத்தை தொட்டதால் மக்களின் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. தினசரி காய்கறி சந்தையில் காய்கறி விலை உச்சத்தை தொட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பெரிய வெங்காயம் திடீரென விலை உயர்ந்து கிலோ 100 ரூபாய்க்கும், இதேபோல் சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் தக்காளி மட்டும் 40 ரூபாயிலிருந்து 25 ரூபாய்க்கு விலை குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது திமுக நிர்வாகி புகார் அளித்துள்ள சம்பவம் திமுக கட்சியில் அணுகுண்டை வைத்துள்ளது. புதூர் மேற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளராக உள்ள ரவிக்கு வெம்பூரில் சொந்தமாக 49 சென்ட் நிலம் உள்ளது. இந்த நிலையில் அந்த இடத்தில் நியாய விலை கடை கட்டுவதற்கான பணிகளை விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஏற்பாட்டில் துவக்கப்பட்டுள்ளதாக கூறி தனது குடும்பத்தினருடன் ரவி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதை கண்ட பொதுமக்கள் சொந்த கட்சியினரிடமே தில்லுமுள்ளு காட்டும் திமுகவினர் பொது சொத்தை மட்டும் விட்டு வைப்பார்களா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மார்க்கண்டேயன் என்னை எழுத்து போட்டிடுறியான்ற ஒரு வன்மத்தோடையே இந்த 3.5 வருஷ காலம் ஓட்டிட்டாரு. இன்னைக்கு எனக்கு சொந்தமான இடத்தையும் அபகரிச்சுக்கிட்டு இன்னைக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று தான் நான் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த பூஜை போட்டு நேற்று காலையில் பூமி பூஜை போட்டு இன்னைக்கு காலையில் ஜேசிபி வச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமானது. எங்கள் குடும்ப உறுப்பினர்களே 27 பேர் இருக்கோம். எங்களுக்கு இதோட பட்டா வழங்கணும்னு நான் எங்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருந்தாலும் தாசில்தாரும் இதை ஒத்துக்கல, கலெக்டரும் ஒத்துக்கல. எம்எல்ஏவோட தனிப்பட்ட துஷ்பிரயோகம் இந்த இதை அவர் செய்திருக்காரு. மதுரை மாவட்டம் பரவை அருகே சாதி சான்றிதழ் கேட்டு ஆர்டிஓவை கண்டா வர சொல்லுங்க என பாட்டு பாடி காட்டுநாயக்கன் இன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரவை பேரூராட்சிக்குட்பட்ட சத்தியமூர்த்தி நகரில் வசிக்கும் காட்டுநாயக்கன் சமுதாய மக்களுக்கு ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் சாதி சான்றிதழ் வழங்க மறுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை அருகில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது சாதி சான்றிதழ் கேட்டும் ஆர்டிஓவை கண்டா வர சொல்லுங்க என பாட்டு பாடி காட்டுநாயக்கன் இன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கையோட கூட்டி வாருங்க.